காணா வினோத்தை உள்ளே அனுப்புங்கண்ணா வீணாக போனதுங்களாம் அனுப்பிச்சிட்ருக்கீங்க. இப்போ செட்டு காணா போகுது பாரு. அப்பாடி ஆகா சிங்கம் சிங்கிளாக களை இறங்கிடுச்சு. இனிமேல் கேம் ஃபுல்லாக ஒரே ஃபன்னாக போகுது பாருங்கடா. வினோத் வந்தோடனே வாட்டர்மெலன் வந்து கட்டிப்பிடிக்க வராரு. அப்போ மைக்கை வந்தோடனே எங்கள் பேர் அண்ணா கயிறு அவுந்து உழுது பாரு பிடிச்சிக்கோன்றாரு. அங்கே இருந்தவங்கலாம் செம்மையாக சிரிக்கிறாங்க. வினோத் வெளியே போனதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறது பயங்கர சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி இருந்தது நான் கொடுத்த அல்வா அப்படின்னு கிண்டலாக கேட்குறாரு. எல்லாரும் நீ எடுக்கிறியா நான் எடுக்கிறியான்னு பெட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்க போது இவர் போய் டக்குன்னு அல்வா கொடுத்துட்டு பெட்டி எடுத்துட்டார்ல. அதான் உங்களுக்குலாம் அல்வா கொடுத்துட்டு நான் எடுத்தேன் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. தட்டில் வச்சு கொடுத்தேன் அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. அப்புறம் இதுலேருந்தே கிளியராக தெரியுது அவர் தான் எடுத்தாருன்னு விஜய்ஸும் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஆனாலும் இன்னும் எல்லாரும் அரோராவை திட்டிட்டு உட்காந்துருக்காங்க. அரோராவும் வினோத்தும் செம்ம க்ளோஸு. அவங்க கானுக்குட்டின்னு சொல்லிட்டு தான் தெரிவாங்க. திடீர்னு அவங்கள பார்த்தோன்னே எமோஷனலாக அழுது கட்டிப்பிடிச்சி என்னென்ன நான் தான் அவங்கள அனுப்பிச்சிட்டேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை நான் சொல்கிறேன்னா நான் சொல்லணும்ல யார் அனுப்பிச்சாங்க என்னென்னு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாரு. நான் எதுவுமே நினைக்கல சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு தோணுச்சுன்னு தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ட்விஸ்ட் பண்ணார். ரொம்ப அழுகாச்சியாக சீரியஸாக போதேன்னு சொல்லிட்டு இரு உண்மையிலே நீ அதுக்கு தான் அழுகுறியா இல்லை 18 லட்சம் போயிடுச்சேன்னு அழுகுறியான்னு செம்ம பண்ணா கேட்டார். எல்லாரும் அதுதான் உண்மைன்னு கத்துறாங்க. ஆனால் அரோராவோட இந்த அழுகைக்கு இன்னொரு ரீசனும் இருக்குங்க. ஏன்னா துஷார்னு பயங்கரமாக உருகிட்டு இருந்தாங்க. கடைசியில் அவர் ஒருத்தர் சும்மா நீ கேம் நல்லா விளையாடுறேன்னு பூசி மொழிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் லவ்க்கு விலாம் எதுவும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கு வெளியே ஆள் இருக்குல்ல அதனால் அதை சீரியஸாக எடுத்துக்காமல் சொன்னோடனே அப்புறம் அரோராக்கு புரிஞ்சு போச்சு. லைவில் அரோரா என்ன சொன்னாங்கன்னா முன்னாடி நானும் இவனை நினச்சி உருகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அவ்வளோதானே நீ அப்படின்ட்டு விட்டேன். ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப உருகி கிட்டத்தட்ட லவ் மாதிரியே பயங்கரமாக ஒரு ப்ரொபோசல்லாம் போட்டுச்சு. ஆனால் அவர் அதை கண்டுக்கவே இல்லை. நம்ம ஒரு இடத்துல ஃபீலிங் வைக்கிறோன்னா அங்கேயும் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். நீ ஒன் சைடாக விட்டுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அதுவும் ஃப்ளாப் ஆனதால் அதெல்லாம் சேர்ந்து அழுகையாக வந்தது தான் இந்த கண்ணீர். ஆனால் வினோத் இருக்கும்போது அந்த மாதிரி ஃபுல் சீரியஸாக போக விடுவாரா? அதான் ஃபன் பண்ணி பயங்கரமாக சிரிக்க வச்சிட்டார் எல்லாத்தையும். இதுக்கு தான் என் வினோத்தை எல்லாருக்கும் பிடிக்கும். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி வீட்டில் எல்லாரையும் கலகலன்னு வச்சுக்கிற ஒரே ஆள் இவர் தான். சாண்ட்ராட்ட கனிலாம் சில விஷயத்தை நான் கேட்காம விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அங்கே ஒரு சம்பவம் இருக்குது. இன்னும் கனியை தவிர மற்றவங்களாவும் போய் கேட்கணும். அப்போ தான் அது பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் சாண்ட்ராவும் பின்னாடி பேசுகிறத கொஞ்சமாவது கம்மி பண்ணுவாங்க. இப்போ வினோத்தும் வந்துட்டதால ஷோ பயங்கர கலகலன்னு நல்லா காமெடியாகவும் போகுது. இப்போ இதில் உங்களோட ஃபேவரேட் யாருக்காக நீங்கள் வெயிட் பண்ணீங்க? யார் வந்ததில் சந்தோஷன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.